அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது நான் சொல்றேன்ல அவ எங்கேயும் போக மாட்டா இங்கதான் இருப்பா. ஏய் நடிக்காதடி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயா கீழே இறக்குடா. என்ன விடுனா, அவ உனக்கு ஏமாத்தி உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா. இன்னொரு தடவை அவன் மேல கை ஓங்கணும்னு வச்சுக்கோ, ஓங்குற கையையும் முறிச்சிருவே சொல்லிட்டேன். அவளை அடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. இவ யாருன்னா இவ்வளவு பிடிக்காம தானே தாலி கட்டினேன். அதுக்கப்புறமா எதுக்கு நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ற? பிடிக்கல தாண்டா. இருந்தாலும் நான் அவ கட்டத்துல தாலி கட்டியிருக்கேன். அவ என்ன நம்பி வந்திருக்கா. அவளை பாத்துக்கிற கடமை எனக்கு இருக்கு. அப்படிலாம் அவளை விட்டுட்டு போக முடியாது. அண்ணா நீ ரொம்ப தப்பு பண்றனா. இந்த ப்ராட என்னால வீட்டுக்குள்ள வர அலோவ் பண்ணவே முடியாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவரை யாரும் திட்டாதீங்க. அவர் என்ன விரும்பவும் இல்ல, என்ன நேசிக்கவும் இல்ல. அவர் என்ன காப்பாத்தணும்னு என் காலத்துல தாலி கட்டிட்டாரு. நான் அவரை விட்டு போயிடுறேன், மன்னிச்சிருங்க. போய் செத்து தொலைடி. நீலாம் உயிரோட இருக்கணும்னு யார் அழுதா? என் வாழ்க்கையில இடைஞ்சலா வந்துகிட்டு இவளெல்லாம் வீட்டை விட்டு விரட்டணும்னா அஜய் மாமாவை என் கைக்குள்ள போட்டுக்கிட வேண்டியதுதான். அதே ஏமா இப்படிலாம் பண்றாரு? அந்த பொண்ணு அண்ணன் நம்பி தானே வந்திருக்காங்க, பாவமா. பிரியாவை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அத நீ சொல்லக்கூடாது. அஜய் நிறுத்துப்பா, போதும். நீங்க இப்படி சண்டை போடுறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தாரீங்க. போதும்பா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, யானை தான் தலையிலேயே மண்ணாடி போட்டுக்குமா. அதே மாதிரி அவன் வாழ்க்கையை அவளே அடிச்சுக்கிட்டா. நான் என்ன பண்ண முடியும்? எப்பா விராட், நீ எவ்வளவு பொறுப்பானவே நான் நினைச்சேன் தெரியுமா? ஆனா உன் வாழ்க்கையில நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டியே. உனக்கு பிடிக்காம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்குதான்னு உனக்கு தெரியல. எப்படிப்பா நீங்க சேர்ந்து வாழ போறீங்களோ? உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ தெரியலையப்பா. எனக்கும் தெரியலமா. அதுதான்ப்பா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. நீ தப்பான முடிவு எடுத்துட்டு வந்துட்டா. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுதோ, கடவுள் தான் இதுக்குள்ள ஒரு நல்ல வழிய காட்டணும். ஏம்மா, விருப்பம் இல்லாட்டினாலும் இவளை என்ன நம்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இவளை நம்ம வீட்டுக்குள்ள ஏத்துப்பீங்களா? எனக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தெரியலப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ ஒரு முடிவெடுத்து தானே அவளை கூட்டு வந்திருக்கா. பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஏம்மா, என்ன இப்படி பண்ணிட்டா? உன் மனசுல யாரு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்படி அவசரப்பட்டுட்டா? உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியனா? நீ எதுவும் பேசாதடா. நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் அழுதுடுவேன். ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாரும் முன்னாடியும் அழுதுட்டா அம்மா நம்ம பையன் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி அழுறானேன்னு அதுக்கு வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விடுறா. சரிண்ணா, நான் எதுவும் கேட்கல. நீ அவங்களை கூட்டிட்டு உள்ள வா. வா பிரியா. அமிர்தா, பிரியாவை வீட்டுக்குள்ள கூட்டு வா. சரிண்ணா. உனக்கு எவ்வளவு திமிருண்டா? என் மாமா கிட்ட நீ தாலியை வாங்கியிருப்பா. நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தா, நீ எங்க இருந்தோ வந்து என் மாமா கையால தாலியை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து நிக்கிற. அவர் கையால தாலியை வாங்கிட்டோம், எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கோம். நீ அப்படியே கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத. அது ஒரு நாள் நடக்காது. மாமா மனசுல நீ இல்லடி. இருந்தாலும் அவர் கையால தாலி கட்டிட்டு இப்படி வந்து நிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்லையா? இதுக்காக என் மாமா கூட குடும்பம் நடத்தி சந்தோஷமா வாழலான்னு மட்டும் கனவு காணாத. என் மாமா எனக்கு தான். என் மாமாவை யாருக்கும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அண்ணி, ஏன் வாசல்லே நின்னுகிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இனி இது உங்க வீடு, உள்ள வாங்க அண்ணி. இல்லம்மா, என்ன மன்னிச்சிடு, நான் உள்ள வரல.
வீட்டுக்குள்ள வர தயங்குறீங்க? எங்க அண்ணனும் உங்க கழுத்துல தாலி கட்டி இங்க கொண்டு வந்திருக்காரு. அப்போ இது உங்க வீடு தானே, நீ வாங்க. நீ தாலி மட்டும் என் கழுத்துல கட்டியிருக்காரு. ஆனா உங்க அண்ணன் மனசுல நான் இல்ல. அதோட உங்க வீட்டுல யாருக்கும் என்ன பிடிக்கவும் இல்ல. நான் எப்படி உள்ள வர்றது? அண்ணி அண்ணி, அம்மா வீட்டுல உள்ளவங்களாம் கோபத்துல போறாங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அவங்களால இதை ஜீரணிக்க முடியல. மத்தபடி அவங்க நல்லவங்க தான். அவங்களெல்லாம் தப்பா நினைக்கல. நான் இதுக்கு மேல எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு இது பெருசா தெரியல. ஆனா தாலி கட்டிய உங்க அண்ணன் மனசுல நான் இல்ல. அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு தானே இருக்கா. அப்புறம் நான் என்ன உரிமையோட உங்க வீட்டுக்குள்ள வர முடியும்? ஐயா, நீ அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? இந்த பாருங்க, நீ அண்ணன் மனசுல எந்த பொண்ணுமே இருக்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அந்த மலர் தான் ஏதோ லூஸ் மாதிரி உலகுதான். நீங்க அதை பெருசா எடுத்துக்காதங்க. இல்லம்மா, உங்க அண்ணன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு உங்க அண்ணன் கிட்ட உங்க மனசுல இருந்த பொண்ணு இந்த பொண்ணான்னு கேட்க முடியல. உங்க அண்ணன் என் மனசுல எந்த பொண்ணுமே இல்லைன்னு சொல்லலையே. அந்த பொண்ணு இவ இல்லைன்னு தானே சொன்னாரு. அப்போ உங்க அண்ணன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கதானே செய்யறாங்க. உங்க அண்ணன் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கிட்ட மனசை கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி என்ன ஒரு மனைவியா ஏத்துக்குவாரு? சூழ்நிலையால என் கழுத்துல தாலி கட்டலாம். ஆனா அவரு ஒரு நேரமும் என்ன அவர் மனைவியை ஏத்துக்க மாட்டாரு. அண்ணி, நடந்தது நடந்துச்சு. இப்ப நீங்க எங்க அண்ணனோட ஒய்ஃப். இந்த வீட்டுக்குள்ள வர்ற முழு உரிமை உங்களுக்கு உண்டு. வாங்க நீ. உரிமை உண்டா? என்ன உரிமை எனக்கு இருக்கு? உங்க அண்ணன் என்ன கைய பிடிச்சு உள்ள கூட்டு போனா உரிமை இருக்குன்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா அவரு என்னை வெளியே விட்டுட்டு அவர் போயிட்டாருல. அப்புறம் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர என்ன உரிமை இருக்கு? பாருங்க நீ, இந்த கல்யாணம் உங்களுக்கும் அண்ணனுக்கும் எதிர்பார்க்காம நடந்தது. அண்ணனும் கொஞ்சம் கோபத்துல தான் இருப்பான். ஆனா என் அண்ணன் நல்லவன். நீ அவன் யாரும் கஷ்டப்படுத்துற மாதிரி எப்பவும் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் உங்களை கண்டிப்பா ஏத்துக்குவான். உள்ள வாங்க நீ. உங்க அண்ணன் நல்ல மனசு எனக்கு தெரியுமா? அவரோட நல்ல மனசாலதான் அவர் என் கழுத்துல தாலியை கட்டினாரு. ஆனா நான் அந்த நல்ல மனசை காயப்படுத்துற மாதிரி அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமலே அவர் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேனே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவரு நிம்மதியை நானே அழிச்சிட்டேனே. அவர் கூட சேர்ந்து வாழ்ற தகுதி எனக்கு சுத்தமா இல்ல. அவர் மனசுல வேற பொண்ணு இல்லைன்னு இருந்தாவோட அவர் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவர் காலுக்கீழே இருந்துனா அவர் கூட வாழ முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கும்போதுல எனக்கு எப்பவுமே இடம் இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேம்மா. அவர் கூடயே இருந்து அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவருக்கு அமையணும். நான் போறேன். நீ இப்பெல்லாம் பேசுறீங்க. நீங்க இப்ப எங்க போவீங்க? நீங்க இப்பெல்லாம் பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உள்ள வாங்க. நீங்க அண்ணன்ட்ட பேசுங்க. அண்ணன் உங்க மனசை புரிஞ்சு உங்களை ஏத்துக்குவாரு. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உள்ள வாங்க. சார், என் மனசை புரிஞ்சு என்னை ஏத்துக்கிற நாள் ஒண்ணு வந்தா அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சந்தோஷமான நாள். ஆனா அது வரைக்கும் அவர் கூடயே இருந்து அவர் மனசை காயப்படுத்த நான் விரும்பல. அவர் என்னை ஏத்துக்கிற வரையும் நான் ஏதோ ஒரு மூலையில அவருக்காக நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு தான் இருப்பேன். இப்படிலாம் பேசுறீங்க. அண்ணி ஒரு நிமிஷம் எங்கேயும் போயிடாதுங்க. இதோ நான் வரேன். அமுதா, இவாடி இவா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கத்திட்டே வரீங்க? நானே செம்ம டென்ஷன்ல இருக்க சொல்லிட்டேன். அப்படியே எட்டி உதச்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி அந்த சைடு திரும்பிடும். என் பொண்ணு பிரியா எங்கடி? இவ்வளவு நேரம் என் முந்தாளையில தான் அவளை சுத்தி வச்சிருந்தேன். இப்பதான் அவுத்துட்டேன். எங்கேயாவது போயிருப்பா. அமுதா, நான் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. என் பொண்ணு பிரியாவை எங்க? உமர் பொண்ணு பிரியா ஆபீஸ்ல வேலை பாக்குறாள, அந்த எம்பி அவரை வச்சிருக்கா போல இருக்கு. அந்த தெருதல் என்னன்னா, அங்க வந்து கல்யாணத்தை நிறுத்தி அவ காலத்துல தாலி கட்டிட்டு கூட்டு போயிட்டா. அந்த லட்சணத்துல உன் பொண்ணு வளர்ந்துருக்கு. என்னது? என் பொண்ணு ஒழுங்கா வளரலையா? என் பொண்ணு உனக்கு என்னடி பாவம் செஞ்சா? என் பொண்ணு பாட்டுக்கு வேலைக்கு போனா வீட்டுல இருந்தா அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா தானே இருந்தா, இருக்கிற இடமே தெரியாம. அவளை அவனுக்கு கட்டி கொடுக்க போறேன், இவனுக்கு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில எவனோ கட்டிக்கிட்டு போயிட்டான். அதையும் தைரியமா என்கிட்டயே சொல்ற. இன்னைக்கு நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். பழிக்குது. டேய் சண்டானா, முடிய விடுறா. முடிய விடு. பழிக்குதுடா பரதேசி, முடிய விடு.
எப்படி தாண்டி என் பிள்ளைக்கும் வலிச்சிருக்கோம். அந்த கலெக்டர் நாதாரியோட என் பிள்ளைய உட்கார வச்சு என் பிள்ளை எவ்வளவு அழுதுருப்பா, எவ்வளவு வலிவேதனையோட கஷ்டப்பட்டிருப்பா. அதான் அந்த கரெக்ட் பையன் கூட கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் நின்று போச்சுல, அப்புறம் ஏன் அடிக்கிற? குடிச்சிட்டு வந்துட்டியோ? குடிச்சு தாண்டி மூளை மடங்கி நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு கொட்டிட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ குடிக்காம நான் இப்ப தெளிவா இருக்கட்டி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஹார்த்தி ஹார்த்தி, இந்த சண்டாளுக்கு இருக்கேன்னு அடிச்சே கொல்றான். எங்கேயாவது நான் கூப்பிடுறது அவளுக்கு கேக்குதா? காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று என்னத்தை கேட்க போது? ஏன் ஆர்த்தி? வரட்டும், அவனுக்கும் 2 சாத்து சாத்துறேன். அக்காக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, நம்ம எங்கேயாவது தட்டி கேட்டோன்னு கேட்டாலா? அவளும் உன் கூட சேர்ந்தாப்புல தானே ஆடுன்னு ஆடினா. அவளும் வரட்டும், 4 சாத்து சாத்துறேன். ஏன் மனுஷா, உனக்கு என்ன ஆச்சு? கோயிலுக்கு தானே போனீங்க, உங்களுக்கு என்ன சாமி எதுவும் பிடிச்சிட்டா? வீட்டுக்கு வந்து இன்னும் ஆட்டம் ஆடுறிய? ஆமாடி, எனக்கு சாமி தான் வந்திருக்கு. நீலாம் அந்த உலகத்துல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையா? உன்னை கொல்ல சொல்லிருக்கு. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, யாராச்சும் வாங்களே, என்ன காப்பாத்துங்களே. இந்த மனுஷன் எனக்கு கொன்னுடுவான் போல இருக்கே. நீ இன்னைக்கு எங்க போனாலும் நான் உன்னை விட போறது கிடையாது. என் கையால நீ செத்த. நில்லுடி, இன்னைக்கு நீ எங்க போனாலும் நான் அவனை விட மாட்டேன். கலட்டு பையல, என்ன யார துரத்துற? அவ எங்க வேலை பாக்குறாளோ அவன் வீட்டுக்கு தான் அவளை கூட்டு போயிருப்பான். அங்க போய் தேடு. என்ன எதுக்குல துரத்துற? என்ன துரத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போறேன்டி, போறேன், கண்டிப்பா போறேன். உன்னை கொன்னுட்டு தான் போய் பாப்பேன் அவன் யாருன்னு. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச காலை முறைச்சிருவேன். இந்த வெளிய மலையிலே கடந்து சாவு. ஆர்த்தி, இப்பதான் மேக்கப் முடிஞ்சிச்சாமா? இப்ப வாது உனக்கு அம்மா குரல் கேட்டுச்சே, கொடை எடுத்துட்டு வந்தியே, ரொம்ப சந்தோஷம். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை எதுக்கு இப்படி மலைக்குள்ள தள்ளி விடுறிய? ஆமாப்பா, என் மொபைலே ஆர்த்தி. உங்க அம்மாக்கு ஒரு கஷ்டனால இப்படி ஓடி வரியே. என் பொண்ணு பிரியா, உங்க அக்கா, அவளுக்கு கஷ்டனால வேடிக்கை தானே பார்த்த. அப்ப எங்க போன? அது வந்தப்பா. பாராத்தி, எனக்கு உன் மேல பாசம் இருக்கு. உங்க அம்மா தான் உனக்கு வேணும்னா இங்கேயே மலையில வெளியே கடை. இல்ல, நான் பண்ணது தப்புதான்ப்பா. தப்ப உணர்ந்துட்டேனா உள்ளவா. பாசம் இருக்காமே பாசம், அதுவும் என் பிள்ளை மேல பொத்துக்கிட்டு பாசம் இருக்காமே. அதுவும் என் பிள்ளை என்ன விட்டுட்டு எப்படி உள்ள போவா? 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த பிள்ளை என்ன தனியா அந்த மலையில விட்டுட்டு போயிடுவாளா? அதுவும் அவர் கூப்பிட்டு உள்ள போயிடுவாளா? அறிவு கட்ட மனுஷன், அறிவு இல்லாம பேசுறான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்ல அமிர்தா. அண்ணா, உண்மையாவே நீ வேற பொண்ண லவ் பண்றியா? சரி, ஓகே. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே உன் மனசுல ஏதோ இருக்குன்னு தெரியுது. இப்ப நான் அதை பத்தி பேச வரல. சரிடா, இப்ப என்ன? என்ன அப்படி கூலா கேக்கா? அவங்க கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்கள வெளியே விட்டுட்டு நீ பாட்டு வந்து உட்கார்ந்திருக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன்ல, நீ கூட்டிட்டு வர வேண்டியதானே? இல்லனா, நான் கூப்பிட்டேன், அவங்க உள்ள வர மாட்டேங்கறாங்க. அந்த அம்மாக்கு வெத்தலை பாக்கு வச்சு ஆர்த்தி எடுத்தாதான் உள்ள வருவாங்களோ? ஏன்னா இப்படி சொல்றா? அவங்கள ஒய்ஃபா ஏத்துக்கிறது ஓ இஷ்டம். ஆனா அவங்க கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து வாசல்ல விட்டுட்டு இப்படி நீ வந்து உட்கார்றதுல நல்லாவா இருக்குது? என்னடா பண்ண சொல்ற? உங்களை வீட்டுல கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரே என்ன உள்ள வாணி கூப்பிடாம ஒரு பாட்டு போயிட்டாரு. நான் எந்த முகத்தை வச்சு உங்க வீட்டுக்குள்ள வர்றதுன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது? அங்க இருந்து நம்ம வீடு வரையும் அவளை தூக்கிட்டா வந்தேன் இல்லையே, அவளே தானே வந்தா. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே. நான் என்ன அவளை தூக்கிட்டா வர முடியும்? நீ இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லனா. நீ அவங்கள மனைவியை ஏத்துக்காட்டினாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷியா வச்சு நினைனா அவங்கள இப்படி வெளியே நிக்க வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசுறது தப்பு இல்லையா? உன்ன என்ன கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு அவங்க சொன்னாங்களா? இல்ல, நீ எதனா விருப்பப்பட்டு அவங்க கழுத்துல தாலி கட்டுனா அப்புறம் தாலியை கட்டிட்டு என்னமோ அவங்க வற்புறுத்தி உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறா. இதெல்லாம் நல்லலனா. நீ போய் அவங்கள உள்ள கூப்பிடு. என்ன மத்தா, அவளுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுற. அவளதான் நீ கூப்பிட்டல, வரமாட்டுறா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? நானும் ஒரு பொண்ணுதான். அவங்க என்ன நிலைமையில நிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியுதுண்ணா.
அவங்கள எவ்வளவுதான் நான் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாலும் அது நல்லா இருக்காது. ஏன்னா நீ அவங்கள தாலி கட்டின புருஷன், நீ கூப்பிட்டாதானா நல்லா இருக்கும். பாருண்ணா, அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும். அதோட விளையாடாதானா, நீ போய் கூப்பிடு. என்னடா, நான் ஆல்ரெடி ரொம்ப தலைவலியில இருக்கேன், இதுல அவ பிரச்சனை வேற. சாரிண்ணா, உன்னோட வழி எனக்கு புரியுது. உன்னை கஷ்டப்படுத்தவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்கள பார்க்க ரொம்ப பாவமா இருக்காங்கண்ணா. இப்போட சொன்னாங்க, உங்க அண்ணனை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, அவரு யார ஆசைப்படுறாரோ அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் போறேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, பாவனா போய் கூப்பிடு. ஓகேடா, நான் போய் பாக்குறேன். இங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? உள்ள வர வேண்டியதானே? வரல. வரலையா? ஏன்? விராட் சார், நீங்க என்ன விரும்பி இந்த தாலிய கட்டல, சூழ்நிலையாலதான் உங்களை இந்த தாலி என் கழுத்துல கட்ட வச்சிருக்கு. அதனால நீங்க மனசு இல்லாம கூட்டிட்டு வந்த இந்த வீட்டுக்குள்ள நான் மட்டும் உரிமையோட எப்படி வர முடியும்? நடந்தது நடந்து போச்சு, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, வா. உரிமையா? வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உரிமை தந்துட்டீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள வர்றதுக்கு என்ன உரிமை தரலையே சார். நீங்க கூப்பிட்டீங்க, நீ உங்க கூட இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தா அது உங்களுக்கு இன்னொரு சுமையாதான் ஆகும். அந்த சுமைய உங்களுக்கு தர நான் விரும்பல சார். பிரியா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள வராம வெளியே நிக்க போறியா? நான் உங்க கூட வந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் வெளியே எங்கேயாச்சும் தங்கிக்கிடுவேன், நீங்க நிம்மதியா இருங்க. என்னது, வெளியே தங்க போறியா? அறிவு இருக்கா உனக்கு? தாலி கட்டி நான் கூட்டு வந்திருக்கேன், ஆனா வெளியே தங்க போறேன்னு தைரியமா சொல்லிட்டு இருக்க. எனக்கு வெளியே தங்க ஆசைலாம் இல்ல, ஆனா பிடிக்காத உங்க வாழ்க்கைக்குள்ள வர மனசும் இல்ல. பிரியா, நான் உன்னை உள்ள வான்னு சொல்றேன். நீங்க இப்ப என்ன உள்ள கூப்பிடுறது என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்களேன்னு ஒரு கடமைக்காக, ஆனா உங்க மனசார என்ன உள்ள கூப்பிடல. என் மனசுல என்ன இருக்குன்னு நீ கண்டியா? என் மனசுல என்ன இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு நீ என்ன பெரிய நாட்டாமையா? நான் தீர்ப்பு சொல்லல சார், ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே உங்க மனசுல ஒருத்தி இருக்க முச்சுல அந்த இடத்துக்கு நான் வர விரும்பல, அததான் சொல்றேன். அதெல்லாம் பத்தி இப்ப யாரு உன்கிட்ட பேச சொன்னா? தேவையில்லாம கோவத்தை கலப்பாத, உள்ளவா. சாரி சார், நான் வர மாட்டேன். ஏன் உனக்கு இவ்வளவு புடிவாதா? பிரியா, நான் உனக்கு என்னமோன்னு நினைச்சேன். இல்ல, என் மனசை நானே காப்பாத்திக்கிறேன். ஏன் சார், நீங்க மட்டும் விருப்பம் இல்லாம தானே என்ன என் கழுத்துல தாலிய கட்டி என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நான் மட்டும் என் விருப்பம் இல்லாம உள்ள வரணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க? இந்த பாரு பிரியா, உன்னை இப்ப தனியால விட்டுட்டு என்னால போக முடியாது. நீ என்னோட பொறுப்புல இருக்க. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது எனக்கும் தான். பொறுப்பாலதான் என்ன உள்ள கூப்பிடுறீங்க, ஆனா பாசத்துல என்ன உள்ள கூப்பிடல. என்ன சார்? அது வந்து பரவாயில்ல சார், உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இன்னைக்கு வேண்டாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மனசுக்கு என்ன உங்க மனைவியா ஏத்துக்கணும்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு வந்து என்ன கூட்டிட்டு போங்க, நான் போறேன். அப்படின்னா என் மனசு எப்போ உங்களை பொண்டாட்டின்னு ஏத்துக்குதோ அது வரை போராடிட்டு வெளியே நிக்க போறீங்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படி இல்ல சார், உங்களை அப்படிலாம் கஷ்டப்படுத்த நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். வெளியே எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல போய் நான் தங்கிக்கிறேன் தான் சொல்ல வர்றேன். இந்த பாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சொல்ற பேச்சு கேட்டு உள்ள வா, போதும். கிடுங்க சார், எனக்கு உங்க கூட வந்து உங்க ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்படியே உங்க கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. இந்த ஒரு விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இப்ப என்ன, நீங்க என் கூட இருந்து என் ஒய்ஃப் உங்களால நடிக்க முடியாது, அப்படித்தானே? என்னால உங்க ஒய்ஃபா நடிக்க முடியும், ஆனா உங்களால என்ன மனைவியை ஏத்துக்கிட்டு நடிக்க முடியாது. என்ன பாக்குறப்பல உங்களுக்கு கோபம் வரும், அந்த கோபத்தை உங்களுக்கு தர நான் விரும்பலன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும், அப்படித்தானே? ஆமா. சரி, ஓகே. இப்ப என்ன, உங்களுக்கு தனியா இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதனால நீங்க எப்பவுமே என் கண் பார்வையில தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களை அப்படியே விட்டுட்டு போற ஆள்லாம் நான் கிடையாது. அதனால எங்க வீட்டு பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் ஃப்ரீயா இருக்கலாம். அது போல எப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வரணுமோ தாராளமா வரலாம். உங்களை யாரும் கேட்க போறது இல்ல, புரியுதா பிரியா? ஆனா நீங்க எப்பவுமே என் கண் பார்வையிலேயே இருக்கணும், ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் எங்க போறேன்னு தெரியாம தான்
திணறிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திரும்பவும் சொல்றேன் பிரியா, நான் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கு. எப்பவுமே உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம். அதே வீராக் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க கூடயே உங்க ரூம்ல உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. அப்படி அப்படி உங்க கூட இருந்தா அதுவே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரிவினை அதிகரிக்குமோன்னு பயமும் இருக்கு. உங்களை விட்டு நான் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாதான் அந்த பிரிவு உங்களுக்கு என் மேல ஒரு பாசத்தை கொடுக்கும். அந்த பாசம் காதலா மாறும்னு நான் நம்புறேன் சார். வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்று சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே